இந்த புயலுக்கு பெங்கால் புயல் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. ஒரு தடவை வர புயலுக்கும் ஒவ்வொரு நாட்டினரும் ஒரு பெயர் வைக்கிறாங்க. இந்த தடவை சவுதி அரேபியா இந்த பெயரை வச்சிருக்காங்க. எப்படி ஒரு திட்டத்திற்கு பெயர் வச்சா அது அந்த திட்டத்தோட செயல்பாட்டை குறிக்குதோ அதே போலதான் வழக்கமாவும் உதவியாவும் இருக்கு. நார்த் இந்தியன் ஓஷன் பகுதிகளில் வர புயல் எல்லாம் மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அண்ட் யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் அண்ட் சோசியல் கமிஷன் ஃபார் ஏசியா அண்ட் பசிபிக் பேனல் என்ற இந்த இரண்டு கூட்டமைப்புகளில் உள்ள 13 நாடுகள் தான் இந்த பகுதிகளில் வர புயலுக்கு பெயர் வைக்கிறாங்க. பங்களாதேஷ், இந்தியா, ஈரான், மாலத்தீவு, மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், கத்தார், சவுதி அரேபியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, அமீரகம் மற்றும் ஏமன் இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் அடுத்தடுத்து ஒரு சைக்ளோன் சிஸ்டத்துக்கும் பெயர் வைப்பாங்க. இந்த பகுதியில அடுத்து வர புயலுக்கு சக்தி என்ற பெயர் வைக்க இருக்காங்க ஸ்ரீலங்கா. அதுக்கடுத்து தாய்லாந்து மன்தா அப்படின்னு பெயர் வைக்க அவங்களும் வரிசையில காத்திருக்காங்க. 1960 மொரிஷியஸ் மற்றும் மடகாஸ்கர் வானிலை மையத்தினால தென்மேற்கு இந்திய பெருங்கடலுக்கு இந்த திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. அந்த சூறாவளிக்கு அலிக்ஸ் அப்படின்னு பெயரும் சூட்டப்பட்டது.